இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அத்னாசியஸ் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று அன்னையின் வணக்க மாதம் மே மாதம் 2ஆம் தேதி முதல் சனிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாக சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்பது அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாம். இன்று ஜெபமாலை செய்பவர்களின் இருதயமும் அன்னை மரியாவின் மாசற்ற இருதயத்துடன் இணைக்கப்படுமாம். ஜெபமாலை இயேசுவின் வாழ்க்கையை தியானிக்கும் பாதை நண்பர்களே. அன்னை மரியாவுடன் சேர்ந்து இயேசுவை அணுகும் வழி. உங்கள் குடும்பத்தை காக்கும் ஆன்ம கவசம்தான் ஜெபமாலை. ஜெபமாலையை தினமும் ஜெபிப்பவர்களுக்கு அன்னை மரியா கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை சுருக்கமாக சொல்லுகிறேன், கேளுங்கள். சிறப்பு கிருபை, அதாவது இந்த மாதம் முழுவதும், மே மாதம் வணக்க மாதம் முழுவதும் ஜெபமாலை செய்கிறவர்களுக்கு விசேஷ கிருபை அன்னை மூலமாக இயேசுவிடம் இருந்து கிடைக்கும். அடுத்தது பாதுகாப்பு, குடும்பம் தீமைகளில் இருந்து பாதுகாக்கப்படும். அடுத்தது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புத்தான் ஆசிர்வாதத்திற்கு வழி. நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் புதிய ஆசிர்வாதங்கள் பிறக்கும். 4வது சோதனையில் வலிமை. ஒவ்வொரு நாளும் நாம் சோதனைகளை மனிதர்கள் வாயிலாக சந்திக்கிறோம். துன்பங்களை தாங்கும் சக்தி, மீண்டு வரும் சக்தி ஜெபமாலை மூலம் அன்னை நமக்கு தருவேன் என்று கூறுகிறார். 5வது மரண நேர உதவி. ஆம் நண்பர்களே, அகால மரணங்களிலிருந்து பாதுகாப்பு. மரண நேரத்தில் நாம் கூப்பிடும்போது, நம் குடும்பத்தாருக்காக உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கும் போது அன்னை ஓடி வந்து பரிந்து பேசுவாராம். ஆம், ஜெபமாலை ஜெபிக்கும் இதயத்தை ஒருபோதும் அன்னையின் மகனாம் இயேசு இல்லாமைக்கு ஒப்புக்கொடுக்கவே மாட்டார், நிறைவாக ஆசிர்வதிப்பார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? நற்செய்தி அறிவிப்பில் வரும் 2 எதிர்மறை பதில்களை, அதாவது ஆப்போசிட் ஆன்சர்ஸை இன்றைய ஃபர்ஸ்ட் ரீடிங் நமக்கு காட்டுகிறது. நிராகரிப்பும் அங்கு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதலும் நடக்கிறது. நற்செய்தியை சீடர்கள் அறிவிக்கிறார்கள், இயேசுவின் இறப்பிற்கு பின்னால் அறிவிக்கிறார்கள். சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் நிராகரிக்கிறார்கள். பவுல் மற்றும் பர்னபா முதலில் யூதர்களிடம்தான் அறிவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொறாமையால் நிராகரிக்கவே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், நீங்கள் தள்ளிவிட்டதால் நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். என்ன? நீங்கள் தள்ளிவிட்டதால் நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். இது இயேசுவுடைய திட்டம். நற்செய்தி எல்லாருக்கும் சொந்தமானது. உரித்தானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிற இனத்தவருக்குத்தானே அறிவிக்கப்படும். உரித்தானவர்கள் சொத்தை வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் மலிய விலைக்கு பிறருக்குத்தானே கொடுக்கப்படும். இதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் ஆழ்ந்த செய்தி நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்யும் நல்ல விஷயங்கள் எல்லோராலும் ஏற்கப்படாது. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சமுதாயத்திலும் உங்களை எதிர்ப்பார்கள். சில நேரங்களில் நம்முடைய முயற்சிகள் கூட நிராகரிக்கப்படலாம். அந்த நேரத்தில் நாம் தளரக்கூடாது, தளரவே கூடாது. இந்த வாசகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, ஒரு கதவு மூடப்பட்டால் இயேசு மற்றொரு கதவை திறப்பார், நிச்சயம் திறப்பார். நாம் உண்மையை பிடித்து கொண்டிருந்தால் எதிர்ப்பு வந்தாலும் நாம் முன்னேற முடியும். மேலும் நம் மகிழ்ச்சி சூழ்நிலையால், மனிதர்களால் வரக்கூடாது, அது இயேசுவிடமிருந்து வர வேண்டும். அப்போதுதான் நிரந்தரமாக இருக்கும். சீடர்கள் துன்பத்தில் மத்தியிலும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் அவர்களோடு இருந்ததால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தூய ஆவியால் நிரம்பி இருந்தார்கள். நாமும் அதே போல
வெளிப்புற சூழ்நிலைகளால் அல்ல, உள்ளத்தில் நம்பிக்கை மூலம் வாழ வேண்டும். நிராகரிப்பு, குடும்பத்தில் பணியிடத்தில் நிராகரிப்பு ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய திசையின் தொடக்கம் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன கூறுகிறது? இயேசு தம்முடைய தந்தையோடு உள்ள ஒருமைப்பாட்டை, ஒருமையை, ஒன்றிப்பை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். என்னை பார்க்கிறவர் என் தந்தையை பார்க்கிறார் என்று கூறுகிறார். ஆம், நீ என்னை பார்த்தால் என் தந்தையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, என் தந்தையைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன் என்று நமக்கு சொல்லுகிறார். இது ஒரு பெரிய வெளிப்பாடு அல்லவா? பிலிப்பு இன்னும் வெளிப்படையான அடையாளம் கேட்கும் போது இயேசு என்ன பதில் கூறுகிறார்? நான் பேசுவது செய்வது அனைத்தும் தந்தைதான் என்று கூறுகிறார். வார்த்தைகளும் செயல்களும் ஒரு தெய்வீக சாட்சி என்று கூறுகிறார். விசுவாசம் கொண்டவர்களுக்கு வாக்குறுதி ஒன்றை தருகிறார். அவர்கள் இயேசு செய்த செயல்களையும் அதைவிட பெரியவற்றையும் செய்வார்கள் என்று இயேசு கூறுகிறார். என் சீஷர்களாகிய நீங்கள் நான் செய்தது போல மட்டுமல்ல, என்னை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். இது அன்று சீடர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். இன்றும் கூட இயேசுவின் பெயரால் நீங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கும் போது, ஒருவரை ஆசிர்வதிக்கும் போது அது நிச்சயம் நடக்கும் நண்பர்களே. அதனால் தான் சொல்லுகிறேன், குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் மாறி மாறி சபித்துக் கொள்ளாமல் ஒருவர் மற்றவருக்காக ஜெபியுங்கள். நல் வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். அவர்கள் தலைமீது கரம் வைத்து பிள்ளைகளையும், கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகளை ஆசிர்வதியுங்கள். நல்வாக்கு சொல்லி ஜெபியுங்கள். அது அப்படியே நடக்கும். இயேசு என்ற நாமத்தை கொண்டு நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு நல்ல வாக்கும் ஒரு நல்ல செய்தியாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் காண்பிக்கவும் நிரூபிக்கவும் என்று இயேசுவை கேட்கிறோம். இயேசுவே, இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், எங்களுக்கு சொல்லும் காட்டும் என்று அன்று பிலிப்பு கேட்டாரே அடையாளம், அதுபோல நாமும் கேட்கிறோம் பிலிப்பை போல. ஆனால் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு ஏற்கனவே நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் என்று. நாம் அதை கவனிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நாம் விசுவாசத்தோடு நடந்தால், தினமும் ஜெபித்தால், இந்த மே வணக்க மாதத்திலே ஜபமாலைகளை செய்தால், நம் மூலமாகவே இயேசு நம் வாழ்க்கையில் நல்ல பல காரியங்களை செய்ய முடியும். பிறர் வாழ்க்கையிலும் செய்ய முடியும். பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஜெபம் அது ஒரு வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு சக்தியை கொண்டு வரும் நண்பர்களே. நாம் இயேசுவின் பெயரால் கேட்கும் போது, இயேசு என்ற நாமத்தால் ஜெபிக்கும் போது அவர் காதுகள் நம் ஜெபத்தை கேட்கிறதாம். அவர் கேட்ட பிறகு உடனே செயல்படுகிறாராம். நம்பிக்கை இருந்தால் சாதாரண வாழ்க்கையும், பிறர் கண்களுக்கு முன்பாக இன்று நீங்கள் வாழும் சாதாரண வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கையாக மாறும். இயேசுவை காண்பது தந்தையை காண்பது. விசுவாசம் இருந்தால் நீயும் அற்புதத்தை காண்பாய், நீயும் பிறருக்கு அற்புதம் செய்வாய் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. ஆண்டவரே இயேசுவே, நானும் என் பிள்ளைகளும் நீர் அருளும் விடுதலையை காண செய்தருளும். எங்களை சுற்றி கட்டி இருக்கும் சோம்பேறித்தனம், மனமடிவாக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் விலங்குகளாக இருக்கின்றன. அவை உடையும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் நாங்கள் பாட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அவர் வியத்தகு செயல்கள் எங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரை புரிந்துள்ளார், இனியும் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவுடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் எங்களுக்கு வெற்றியை தந்தருளுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆம் இயேசுவே, பிற இனத்தார் கண்முன்னே, என் உற்றார் உறவினர்கள் கண்முன்னே, என் நண்பர்கள் கண்முன்னே என் மீட்பை, என் பிள்ளைகளின் மீட்பை, உயர்வை, வாழ்வை நீர் அறிவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். இயேசுவே, எங்களுக்கு நீர் வாக்களித்த அன்பையும் நீர் வாக்களித்த சொற்களையும் நீர் நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கின்றோம். நினைவு கூர்ந்து அதை எங்களுக்கு நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். உலகமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து பாடுங்கள்.
இயேசுவே, இந்த நாளிலே மகிழ்ச்சியுடன் உம்மை ஆர்ப்பரித்து பாடுகிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நன்றியுள்ள மனதோடு ஆர்ப்பரித்து பாடுகிறோம். இனியும் நீர் எங்களை கைவிடாமல் காப்பீர் என்று நம்பிக்கையோடு துதிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.